அப்பாடா, சனியம் ஒழிஞ்சுது. சின்ன தம்பி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாமா, போவேனான்னு சொல்லுங்கம்மா. ஆமா அத்தை, ஐஸ்வர்யா மாதிரி நானும் சின்ன தம்பியை நம்புறேன். என்ன பண்ண சொல்றீங்க? இத பாரு, வீட்டோட ஓனர் அவரு ஜட்ஜையா தீர்ப்பு கொடுத்துட்டாருல, அதை மீறி ஏதாவது பண்ண முடியுமா? அவன் கையும் களவுமா மாட்டிக்கிட்டமே, மானம் போச்சே, மரியாதை போச்சேன்ற கவலையில எல்லாம் போல இவ்வளவு பெரிய வீட்டுல சொகுசா வாழ முடியல என்ற சோகத்துல போயிட்டு இருக்கான். ஏய், இவ எங்க போறா? தெரியலையே. ஏய் ஏய் ஐஷு, நில்லு. அப்போ உன் புருஷன் கூட நீயும் போறதா முடிவு பண்ணிட்ட. அப்போ உன் இஷ்டம். ஐஷு நில்லு. எதுக்கு இப்ப நீ வீட்டை விட்டு போகணும்? ஐஷு, இது முட்டாள்தனமான முடிவு. அத்தை அவளை போக வேணாம் சொல்லுங்க அத்தை. ஐஷு, இங்க பாரு, நீ வீட்டை விட்டு போக கூடாது. முதல்ல பொட்டி எடுத்துட்டு உள்ள போ. சின்ன தம்பியே போயிட்டதுக்கு அப்புறம் நான் இங்க எதுக்காக இருக்கணும்? என்ன பாரு, என்ன பேசுற நீ? நீங்க இருக்கணும்னு நான் சொல்றதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, நீ எந்த தப்பும் செய்யல. 2வது, நிஜமாவே சின்ன தம்பி சீக்கிரம் வந்துருவாரு. ஆமா ஐஷு, உங்க அப்பானாலதான் அந்த மல்லி இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தா. நாம அவளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஆனா முடியல. இப்ப அவர் வாயாலேயே அந்த மல்லிய வீட்டை விட்டு வெளியில போ சொல்லிட்டாரு. என்ன, கூடவே சின்ன தம்பியும் போயிட்டாரு. நீ இப்ப இந்த தியாகத்தை பண்ணிதான் ஆகணும். ஆமா ஐஷு, சின்ன தம்பி மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன, மல்லியோட சூழ்ச்சியில அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா கண்டிப்பா அவளை விட்டுட்டு உன்னோட புருஷனா தனியா திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்து உன் கூட வாழ்வாரு. அதுக்கு நீ தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம பெட்டி எடுத்துக்கிட்டு மேல போடா.